திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிகள் வார்டில் நோயாளிகள் இருக்கும் போதே தூசிகளை அகற்றிய பணியாளர்களால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன? நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட உள் மற்றும் வெளிநோயாளிகள் வந்து செல்கிறார்கள். மகப்பேறு பிரிவுல குழந்தை பிரசவம் பார்த்தவர்கள், பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் என பலரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பிரசவம் முடிந்து சிகிச்சைக்காக, சர்ஜரி செய்யப்பட்ட சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்கள் வார்டுல இன்றைய தினம் காலையில அந்த ஒற்றை, அதாவது தூசியை அகற்றும் பணியானது ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நோயாளிகள் ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது என்பதற்காக அந்த தனி அறையில வைக்கப்பட்டிருந்த போதிலும் நோயாளிகள் படுத்திருக்கின்ற நிலையிலேயே 5க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் அங்கு வந்து படுத்திருந்த நிலையில அவர்கள் படுத்திருக்கும் போதே அவர்களுக்கு தலைமையில் உள்ள அந்த ஒற்றைகளை தூசிகளை வந்து அகற்றும் பணியில் ஈடுபட்ட போது அவர்களது உறவினர்கள் நோயாளிகள் படுத்திருக்கும் போது இப்படி செய்யலாமா என கேட்டதற்கு, தூசி விழுந்தால் முகத்தை மூடிக்கொள்ளுங்கள், இப்படிதான் பணி செய்வோம் என அலட்சியமாக பதில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் வந்து அவதியுற்று நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னொன்றோ விசாரணையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கர்ப்பிணி தாய்மார்கள் நோயாளிகளாக சிகிச்சையில் இருக்கும்போது இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பது ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என கண்டறிந்து அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.